ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது 251வது வீடியோ. ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்சரையும் நான் இதிலேயே சேர்த்து சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் செல்ஃப் அசஸ்மெண்ட்டு நம்ம ஆன்சரை ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரதில் நம்ம அடுத்தடுத்து செல்ஃப் அசஸ்மெண்ட் போடும்போது நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி நம்ம அதை பண்ணலாம். இது 251வது வீடியோ. ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்து ஓரளவுக்கு ஐடியாக்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கன்னா இந்த வீடியோவோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கேன். கொஷின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபுல் வால்யூம் பட் ரேப்பிட்லி கொலாப்சிங் பல்ஸ். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல ஃபுல் வால்யூமு பட் கொலாப்சிங் பல்ஸ் இருக்குது. ரேப்பிடாக அந்த பல்ஸ் உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறப்போ அக்கரிங் இந்த அயோட்டிக் ரீகச்சிடேஷன் ஆர் இன்காம்பிட்டன்ஸ். ஸோ எதில் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபுல் வால்யூம் பட் ரேப்பிட்லி கொலாப்சிங் பல்ஸ். ஸோ ஃபுல் வால்யூம் பட் ரேப்பிட்லி கொலாப்சிங் பல்ஸ், இது ஃபுல் வால்யூமு பட் ரேப்பிட்லி கொலாப்சிங் பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோட்டிக் ரீகச்சிடேஷன் அண்ட் இன்காம்பிட்டன்ஸில் இருக்கும். அயோட்டிக் இன்காம்பிட்டன்ஸில் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பல்ஸ் கிடையாது, பேராடாக்சிக்கல் பல்ஸ் கிடையாது, வாட்டர் ஹேமர் பல்ஸ். இந்த வாட்டர் ஹேமர் பல்ஸுங்கிறது அயோட்டிக் ரீகச்சிடேஷனில் அயோட்டிக் இன்காம்பிட்டன்ஸில் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ரைட் ஆன்சர் வாட்டர் ஹேமர் பல்ஸு. கொஸ்டின் நம்பர் 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசார்டர் இஸ் கேரக்டரைஸ்டு பை glucocerebroside. Which of the following disorder is characterized by glucocerebroside accumulation in the cells and certain organs. ஸோ இந்த certain disorderல என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா glucocerebroside accumulation இருக்கும் பர்டிகுலர் செல்ஸில், அப்படி இல்லைனா பர்டிகுலர் ஆர்கனில். ஸோ இந்த டிசார்டருக்கு பேர் என்ன அப்படின்னா கவுச்சர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுச்சர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டெஃபினிஷன் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர லோஃப்லர் டிசீஸு, தென் பார்த்திங்கன்னா டாக்கோஸ்டோபோ டிசீஸு, ஹேலி டிசீஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கொஷின் நம்பர் 3, தி ஃபிசிஷியன் ஆர்டர்ஸ் 1 liter ஆஃப் ஃபிங்கர் லாக்டேட். ஸோ 1 liter ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆரல். ஓவர் 10 hours கொடுக்கணும் ஃபார் த பேஷண்ட். வாட் வால்யூம் ஷுட் பி த அட்மினிஸ்டர் அட் பெர் ஹவர். ஸோ 10 hours 1 liter கொடுக்கணும்னா 1 hour எவ்வளோ கொடுப்பீங்க? 100 ml per hour. ஈஸியான கொஷின் தான். இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். எது ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிடையாது. ஃபீனால் ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிடையாது. மற்றதெல்லாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பேராசிட்டிக் ஆசிட்டு, குளுட்ரால்டிஹைடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ அப்போது ஃபீனால் ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிடையாது. அதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ 4க்கு ரைட் ஆன்சர் ஃபீனால். தென் கொஷின் நம்பர் what is the normal duration of the first stage labor in the priming gravida. priming gravidaல அதாவது ஃபஸ்ட்டு டெலிவரி தான் ஆக போகுது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நார்மலாக டூரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 8 to 12 hours இருக்கும். ஸோ தென் செகண்ட் டெலிவரி அப்போது மீன்ஸ் செகண்ட் கிராவிடா அப்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அடுத்தடுத்து மல்டிபேரால் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5க்கு ரைட் ஆன்சர் 8 to 12 hours. Then all of the following muscle helps make the natural girdle of the abdomen. ஸோ அப்டமனோட அந்த நேச்சுரல் அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மசில்லாம் ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரலாக அந்த அனாட்டமிக்கல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மசில்லாம் ஹெல்ப் ஆகுது. எது கிடையாது அப்படின்னா இன்டர்காஸ்டல் மசில்ஸ் நாட் சப்போர்ட்டிங் த அப்டமன். ஸோ அப்டமன் ரிலேட்டடே கிடையாது இன்டர்காஸ்டல் மசில். அது செஸ்ட்டு. ஸோ அது தவிர எதெல்லாம் இதில் வருது அப்படின்னா இன்டர்னல் ஆப்ளிக் அந்த மசிலு, ரெக்டஸ் அப்டமினஸ் அந்த மசிலு, டிரான்ஸ்வர்சஸ் அப்டமினிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டமனோட அந்த நேச்சுரல் அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ரகாஸ்டல் மசில் மட்டும் இதில் வராது. கொஷின் நம்பர் 7, the special staining method that is commonly used to demonstrate the granules of the Corynebacterium diphtheriae is, அதாவது the special
ஸ்ட்ரெயினிங் மெத்தட். தட் மெத்தட் தான் இந்த ஸ்ட்ரெயினிங் மெத்தட் தான் தட் இஸ் காமன் யூஸ்டு டு டெமான்ஸ்ட்ரேட் த கிரானுவல்ஸ் ஆஃப் த கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. இந்த கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாவை ஸ்ட்ரெயினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரெயினிங் மெத்தட், ஸ்பெஷல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஸ்ட்ரெயின். அப்போது ஜென்சன் ஸ்ட்ரெயின், வெட்ஜர் ஸ்ட்ரெயின், ஜீசல் நீல்சன் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து சீசல் நீல்சன் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் யூரின் பிஹெச். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் யூரினோட பிஹெச் எவ்வளோ? 5.5லேருந்து 7.5. 5.5லேருந்து 7.5 தான் நார்மலாக ஒரு யூரினோட பிஹெச் லெவல். கொஸ்டின் நம்பர் 9, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, எங்கே வந்து மெலனோசைட் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது, அதாவது மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? பிட்யூட்ரி கிளாண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிட்யூட்ரி கிளாண்ட். இதில் ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் என்னென்ன உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து என்னென்ன செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 10, the movement towards the midline of the body is known as. the movement towards the midline நோக்கி பாடி வந்து அந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறத என்னென்னு சொல்கிறோம்? அடக்ஷன் க்ளோஸ் டு த மிட்லைன், அதை தான் வந்து அடக்ஷன் சொன்னோம். அப்போது ப்ரொட்ராக்ஷன், அப்டக்ஷன், சர்க்கும்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம படிக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் Stenson's duct is the duct of parotid gland. parotid glandல இருக்கிற அந்த டக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சன் டக்ட். ஸோ parotid glandல தான் இந்த ஸ்டென்சன் டக்ட்ஸ் வந்து இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 12, a nurse examined the jaw. The nurse examined the jaw jerk reflex of the patient. ஸோ பேஷண்ட்டோட அந்த jaw jerk reflex வந்து செக் பண்ணுறாங்க. பை எப்படின்னா டேப்பிங் த மிட்லைன் ஆஃப் த சின். இந்த சின்னோட மிட்லைனை வந்து டேப் தட்டுறதுனால தட்டி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. வித் ஸ்லைட்லி ஓப்பன்டு த மவுத். வித் அது ஓப்பனை வந்து ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டச் பண்ணுறாங்க. And she checked the response of the record in the nurse's notes about the normal response. What may be the response? ஸோ நார்மல் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த க்ளோசர் ஆஃப் த மவுத். ஸோ மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ். இதில் jaw jerk reflexல நார்மல் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசர் ஆஃப் த மவுத் தான் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுதான் வந்து நார்மலாக நோட்ஸ் போடுவாங்க. நார்மல் அப்படின்னு போடுறாங்கன்னா இதுதான் இந்த ரெஸ்பான்ஸை தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. Then 13, what is the recommended daily requirement of the calcium and adult? ஸோ அடல்ட்டுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கால்சியம் கேட்பாங்க, அயோடின் கேட்பாங்க, சோடியம் கேட்பாங்க, பொட்டாசியம் கேட்பாங்க, தென் சுகர் கேட்கலாம், தென் ஜென்ரலாக சால்ட்டில் வந்து கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நார்மலாக கால்சியம் எவ்வளோ வந்து அந்த அடல்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1200 mg. ஸோ 800 to 1200 mg நோட் பண்ணிக்கோங்க. 13 அதுக்கப்புறம் 14, which of the following organism can be identified by the LX test? ஸோ LX டெஸ்ட்டில் எந்த ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா கார்னிபாக்டீரியம் தான் உங்களை வந்து இந்த LX டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 15, டேஷ் மசில் லைன்ஸ் ஹாலோ ஆர்கான்ஸ் அண்ட் டியூபுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த மசில் வந்து டேஷ் மசில்ஸ் லைன்ஸ் த ஹாலோ ஆர்கான் அண்ட் டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டியூப் மாதிரி இருக்க அந்த ஆர்கானோ இல்லை ஸ்ட்ரக்சரோ அப்படி இல்லைனா ஹாலோ ஆர்கானோ இருக்குன்னா அதில் வந்து எந்த மசில் வந்து உங்களுக்கு வந்து லைனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில். ஸோ ஸ்மூத் மசில் வந்து எங்கே இருக்குன்னா ஹாலோ ஆர்கானில் டியூபுலார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இந்த 15 கொஸ்டின் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தடுத்த வீடியோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.